என் அன்பு குழந்தையே, இன்று நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். இன்று அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ காப்பாற்ற மாட்டாயா என் அப்பனே என்று நீ என்னை பார்த்து கேட்பாயானால், என் தங்கமே, அப்பன் உன்னை நிச்சயமாக காப்பாற்றத்தானே வந்திருக்கிறேன். நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு உன்னால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே. எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். உனக்கான மன தைரியத்தையும் மன வலிமையும் இந்த கருப்பன் நான் தருகின்றேன். அதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும். என் தங்கமே, நான் ஆபத்து என்று சொல்வது உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக அல்ல, உன்னை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக. என் பிள்ளையே, எல்லோரும் தன்னுடைய மனநிலையிலிருந்து தான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பது இல்லை. இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்றும் யோசிப்பது கிடையாது. இப்படி அடுத்தவர்களை பற்றிய கவலையே இல்லாமல் தனக்கானதை மட்டுமே யோசிக்க வேண்டும் என்று எண்ணும்போது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, இப்படியெல்லாம் யோசிப்பதால் தான் உனக்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று அவர்கள் எளிதாக நினைத்து விடுகின்றார்கள். அவர்கள் மனதிற்குள் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கிறோமே, இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் அதை நிகழ்த்தி விடுகிறார்கள். என் தங்கமே, அவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உன்னோடு நல்ல வில்லையாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இன்றும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்தபின் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும் வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை எடுக்க வேண்டும் என்பதுதான், உன்னுடைய அந்தஸ்தை குறைக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும்
என்றுதான் இதை செய்கிறார்கள். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களுடைய நோக்கம். ஏன் தெரியுமா? இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றுதானே யோசிக்கிறாய்? என் குழந்தையே, உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர ஒருபொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள். தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி துளைத்து எடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் நிற்பாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ நமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் நீ மனதளவில் யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த நேரம்தான் இப்போது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம். இது போன்ற இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, மற்றவர்களை பற்றி ஒரு குறையை யார் உன்னிடத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களையும் அதற்கு ஆதரவான கருத்துக்களையும் நீ ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல்கள் அடுத்தவர்களுக்கு செல்லப்பட்டு இருக்கிறது. என் தங்கமே, அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உனக்கு நேரம் சரியில்லை என்றால் எதுவும் நடக்கும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கருப்பன் இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது என் பிள்ளை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களோடு பேசும்போது, அதிலும் சம்பந்தமில்லாத இன்னொருவரை பற்றி பேசும்போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்று, அதை நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதுவெல்லாம் இப்பொழுது இவர்களுக்கு சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்களை உள்ளே இழுத்துவிட்டு தான் தப்பித்து கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்றவை சிறு விஷயங்கள் தானே என்று சாதாரணமாக எண்ணி விடாதே. இதுவெல்லாம் பிரச்சனையாகாது என்று நீ சொல்லும்போது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்ட பிறகுதான் இந்த கருப்பன் சொன்னதை நினைவில் கொள்வாய். நான் சொல்வதையெல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். இந்த கருப்பனின் வாக்கின்படி என் பிள்ளை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிற நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவாய். அவர்களின் அடையாளம் என்னவென்று கேட்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, அவர் ஒரு ஆண் என்பதை நினைவில் கொள். சற்று உயரமானவர். அவருடைய தலையில் முடி குறைவாக இருக்கும். அவருடைய பேச்சிலே நீ எளிதாக மயங்கி விடுவாய்.
இவர்கள் நமக்கு ஒரு நல்ல உறவு என்று நினைத்து விடுவாய். பேசும்போது நன்றாக பேசுகின்ற இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் அத்தனை கெட்டிக்காரர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லும்போது புரியாது. எல்லா விஷயங்களிலும் உன் மனது பெரிதாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளைய வாழ்க்கையில் இந்த விஷயம் ஒரு பூகம்பத்தை கிளப்பும் போதுதான் இந்த அப்பனின் சக்தி என்னவென்பது உனக்கு புரிய வரும். இந்த அப்பன் அன்றே சொன்னான், நான் தான் கேட்கவில்லையே. இவர்களிடமிருந்து அப்போதே சற்று விலகி இருந்திருக்கலாம் என்று நீ நினைத்து வருந்துவாய். காலம் தாழ்த்தி வருகின்ற ஞானத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் நான் சொல்லும்போதே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இது போன்ற குணங்களோடு இருக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நீ கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். அவர்களை நீ தவிர்த்து விட வேண்டும். எப்போதும் ஒருவரை பற்றி தவறாக பேசுகின்ற குணம் இருக்கும் அவரை உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடுவது நல்லது. இல்லை என்றால் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையைத்தான் தெருவில் இழுத்து விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கை. ஆனால் உனக்கு அது வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள இந்த கருப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். என் தங்கமே, நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உனக்கு இருக்கும் நல்ல மனதிற்கு உனக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த கருப்பனை நீ மனதார நினைத்து வேண்டிக்கொள். இந்த கருப்பன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை நான் காவலாக பார்த்து கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.